பிரியமானவர்களே, டிவைன் பிளெஸிங் சென்டர் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர், வாக்கு மாறாத தெய்வம், பொய்யுரையாத தெய்வம், தடைகளை மாற்றி போடுகிற தெய்வம், வெற்றியை கொடுக்கிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 நன்றி. யோசனையில் பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செயல்களில் வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணி வாக்கு தத்தத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி வருகிறீங்களே, அதை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாதவரே, உமக்கு நன்றி. எங்களை விட்டு கைவிடாதவரே நன்றி. எங்களை மறவாதவரே, உமக்கு நன்றி. தாய் உருவாகும் முன்னே எங்களுடைய கருவை கண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவரே எங்களை வாக்கு பண்ணினவரே, உமக்கு நன்றி. நீங்க எங்கள் மெய்ப்பனாயிருந்து எங்களை நடத்தி வந்தீங்களே, அதற்காக நன்றி. இதுவரை எங்களுக்கு துணையாயிருந்தீங்களே, அதற்காக நன்றி. இதுவரை எங்களுக்காக பரிந்து பேசினீங்களே, அதற்காக நன்றி. எங்களுக்காக யுத்தம் பண்ணினீங்களே, அதற்காக நன்றி. எங்களோடு இருந்தீங்களே, அதற்காக நன்றி. எங்களை வாழ வைத்தீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை சந்தித்தீங்களே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் குறைவின்றி நடத்துகிறீங்களே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் பலனை கொடுக்கிறீங்களா, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் சுகத்தை கொடுக்கிறீங்களா, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறீங்களா, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பக்க பலமாய் இருக்கீங்களா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கோட்டையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துருகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்பும் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்காக வழக்காடி பரிந்து பேசி வருகிறீர்கள், அதற்காக நன்றி 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 நன்றி. இதுவரை நடத்தினீரே, இதுவரை பாதுகாத்தீரே, இதுவரைக்கும் தப்பு வச்சீங்களே, இதுவரைக்கும் மேன்மைப்படுத்தினீங்களே, இதுவரைக்கும் கைவிடாமல் இருந்தீங்களே, அதை நினைத்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உனக்கு விரோதமாக எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீங்களே, இதில் விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழுப்பின போதும் அது ஒன்றும் வாய்க்காமல் செய்தீங்களே, அதை நினைத்து ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம், வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம், பொய்யுரையாத தெய்வம், சர்வலோகத்தையும் சர்வ சிருஷ்டியையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சிருஷ்டித்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனின் நாமம் பலத்த துருகம் என்று வாசிக்கிறோமே, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம். பலத்த துருகமே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த சாதிமாய் மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா, அதற்காக நன்றி. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீங்களா, அதற்காக நன்றி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எப்பொழுதெல்லாம் உம்மை துதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் உம்மை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் உம்மை உயர்த்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களை உயர்த்துகிறவராய், எங்களை தூக்கி எடுக்கிறவராய், எங்களை சுமக்கிறவராய் அது இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனின் அதிபதியே, உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை இன்னமும் துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறபடி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே, மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, மழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நான் இன்னமும் துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறபடி இன்னும் அதிகமாய் எபினேசரே இதுவரை நடத்தினீரே. யெகோவா ராஃபா சுகத்தை கொடுத்தீரே, யெகோவா நிசி வெற்றியை கொடுத்தீரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சர்வலோகத்தின் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவான் என்று வாசிக்கிறோமே. விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீங்க முறியடித்து ஒரு வெற்றி எங்களுக்கு தரப்போகிறீங்க. வேண்டுதல் என்ன உனக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோமே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிறவர். காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் உம்மை துதித்து ஆராதிக்க நீங்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளைய கர்த்தர் எங்கள் ஆராதனையில் நீங்க மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வருகிறவளை சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. மீட்பர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் ஒரு புதிய பாடலை பாடுவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். கரங்களை தட்டி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீ, களையாமல் காத்து கொண்டீ,
குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சேர்த்து பாடுவோம். எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீ, களையாமல் காத்து கொண்டீ, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீ, களையாமல் காத்து கொண்டீ, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சேர்ந்து பாடும். எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே
முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் கருவுருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழிகளில் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சேர்ந்து பாடும் சத்தத்தை உயர்த்தி மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே விழந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே விழித்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் குறைபாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே.
மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்ல துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அவை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா, 1000 ஆண்டுகள் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் துணையின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்கிறது இறைவா, துணையின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. அவரின்றி நமக்கு வேற வாழ்வே இல்லாமே. இன்னொரு பாடலை பாடும். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமானின் வாழ்வில் சுகம் அங்கே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமத்திற்கே கரங்களை தட்டி பாடுவோம். மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. The name of the Lord is strong tower, the righteous run into it and they are saved. The name of the Lord is a strong tower, the righteous run into it and they are saved. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into
name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. தேவனின் நாமம், தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் உற்சாகமாய் பாடுவோம். பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. Hallelujah, 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 hallelujah. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என் சொல்லி ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். இந்த கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. நம்பிக்கையோடு பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள சேர்ந்து பாடும். உம்மை புகழ்ந்து, உம்மை புகழ்ந்து. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா, இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீனம், எந்த பலவீன நேரங்களில் கிருபை கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் எங்களை பலன்லாம் போகும்போது உம்முடைய கிருபை. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஒருவருக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், படித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஏன் அன்னைக்கு தானியேலை சிங்கக்கேபியில கொண்டு போய் போட்டார்கள் என்றால், சிங்கத்தினுடைய வாயை, சிங்கத்துக்கு அநேக நாட்கள் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஆகாரமே போடலை. ஆனால் அது பசியாயிருக்கும் என்று சொல்லி சில நாட்கள் அதை பட்டினி போட வைத்து, அந்த சிங்கக்கேபியில தானியேலை போட்டு என்ன பண்ணணும், சாகடிக்கணும். ஏன்னா அவரை தவிர வேற யாரை ஆராதித்தாலும், அதாவது அந்த தேசத்தின் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் தானியேலுக்கு தெரியும், தேசத்தின் ராஜாவிட ஒரு பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் தன்னுடைய வழக்கத்தின்படியே அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்ணினான். இதனால் அவன் மேல் குற்றம் சாட்டப்பட்டு சிங்கக்கேபியில போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அன்னைக்கு அந்த சிங்கம் பட்டினி. தானியேல் உள்ள வரும்போது சிங்கம், ஐயோ ஒரு ஆளு கிடைச்சாண்டா, அவனை காலி பண்ணினோன்னு நினைக்கும் போது அங்க வாயே திறக்க முடியல, வாயை கட்டி போட்டு விட்டார் ஆண்டவர். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், உங்களை அழிக்க நினைக்கிற காரியமாக இருந்தாலும், உங்களை அவர்கள் தள்ள நினைக்கிற காரியமாக இருந்தாலும், கர்த்தர் அதை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நேற்று நைட்டு படுத்துக்கொண்டு நான் யோசிச்சுட்டு இருந்த, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் சிங்கக்குட்டியை வைத்து இந்த வசனத்தை எழுதணும்? ஏன் இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டது? சிங்கம் காட்டுக்கு ராஜா. அதுக்கு யாரும் எலெக்ஷன் வைத்தோ அல்லது ஓட்டு போட்டோ ராஜாவாய் மாத்தல. நாம் சொல்றோம், ஏன் சிங்கத்தை காட்டுக்கு ராஜா என்று அழைக்கிறோம் என்றால்,
இந்த சிங்கம் எவ்வளவு பெரிய மிருகமாயிருந்தாலும், பார்ப்பதற்கு சைஸ்ல சின்னதா இருந்தாலும், ஒரு காண்டாமிருகத்தை விட சின்னதா இருந்தாலும், ஒரு யானையை விட சின்னதா இருந்தாலும், ஒரு ஒட்டகத்தை விட சிங்கம் சின்னதா இருந்தாலும் அதற்கு பலன் அதிகம். அது யுத்தம் பண்ணும்போது அல்லது ஒரு வேட்டை ஆடும்போது அது வாயிலிருந்து தப்பிக்க முடியாது. அதுதான் சிங்கம். அதை தான் காட்டுக்கு அரசன் என்று சொல்றான். எல்லா விலங்கு இடத்திலிருந்தும் தப்பித்து விடலாம், ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிக்க முடியாது. தாவீது சொல்றாரு, ஒரு முறை சிங்கத்தின் வாயிலின்றி என்ன பண்ணாராம், ஆட்டை என்ன பண்ணாராம், மீட்டெடுத்து கொண்டு வந்தார். தாவீதுக்கு அந்த பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சிங்கத்தை குறித்து வாசிக்கும் போது அது முன்ன வச்ச காலை பின்ன வைக்காது. அது ஒன்று வேட்டையாட நினைச்சா, அதுக்கு இறை வேண்டும் என்றால் எப்படியாவது அது இறையை என்ன பண்ணுமா, கண்டுபிடிச்சிடும். வேட்டையாடு பிடிச்சிட்டு வந்துடும். பிடிச்சிட்டு வந்துட்டு தன்னுடைய குட்டிகளுக்கு என்ன பண்ணுமா, கொடுக்குமா. அப்படின்னா சிங்கத்தின் பலன் நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள், சில நேரம் நாம் நினைக்கிறோம் அவர்கள் பெரிய மனிதர்கள், அவர்கள் வசதியிலே உயர்ந்தவர்கள், அவர்கள் படிப்பில் சிறந்தவர்கள், செல்வாக்கு உடையவர்கள், இவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கூட குறைவு வரலாம், ஆனா கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றார், சிங்கம் அது வேட்டையாடக்கூடியது தான், ஆனால் அது கூட என்ன பண்ணுமா, ஒரு நாள் தன்னுடைய குட்டியை என்ன பண்ணலாம், பட்டினி கூட போடலாம். தன்னுடைய குட்டிக்கு ஆகாரம் கொடுக்காம கூட போகலாம். ஆனால் என்னை நம்பி நீங்கள் வந்தீங்களே, நான் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன். மற்றவர்களுக்கெல்லாம் குறைவு வரலாம், ஆனால் என்னை நம்பினவர்களுக்கு நான் ஒருபோதும் குறைவு வைக்கிற தெய்வம் அல்ல, நிறைவாய் நடத்துகிற தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு முறை, சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பழி துளியாய் என்னை நினைத்தார் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பழி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். Hallelujah, 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 hallelujah. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையே விடுதலையே விடுதலையே
விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும் பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி அவருக்கு இருக்கிற இடங்களை எழுந்து ஆண்டவரை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலை அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள தெய்வம், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்ல தெய்வம், மரணத்தை ஜெயமாய் வென்ற தெய்வம், நம்மை மீட்டெடுக்க வல்ல உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலையப்பா. உலகமும் மதின் நிறைவும் சொந்தம் தானையா. சேர்ந்து பாடுவோம். உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலையப்பா. உலகமும் மதி நிறைவும் சொந்தம் தானையா. உமக்குத்தான் எவ்வளவு அன்பு, என்னையும் நேசித்தீரே. உமக்குத்தான் எவ்வளவு அன்பு, என்னையும் நேசித்தீரே. என்னையும் மாற்றினீரே ஐயா. உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலையப்பா. உலகமும் மதின் நிறைவும் சொந்தம் தானையா.
தென்றலாக வாழ்விருந்தா தேடோமேவும் முகத்தை தேவைகள் இருப்பதினால் தேவா உம்மை நாடுகிறோ. தென்றலாக வாழ்விருந்தா தேடோமேவும் முகத்தை தேவைகள் இருப்பதினால் தேவா உம்மை நாடுகிறோ. என்னதான் நேர்ந்தாலும் எதுவும் என்னை வீழ்த்தாது. எனக்கொருவர் இருப்பதினால் மேற்கொண்டு ஜெயம் எடுப்பேன். நீர் வரும்போது நான் உருமாற என்னை உருவாக்கிடுமே ஐயா. உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலையப்பா. உலகமும் அதின் நிறைவும் உம் சொந்தம் தானையா. உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலையப்பா. உலகமும் அதின் நிறைவும் உம் சொந்தம் தானே. ஆண்டவரே, உயிராக நீர் இருக்க உலகில் என்ன கவலையப்பா. சில நேரம் வாழ்க்கையில தென்றல் போல எங்கள் வாழ்க்கை இருந்தால் நாம் போய் தேடுவதில்லை. என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னா உங்களுடைய முகத்தை நாங்க பார்க்க முடியாது. ஆனாலும் எங்க வாழ்க்கையில வருகிற எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது எங்களை வீழ்த்தாதப்பா. ஏனென்றால் கர்த்தர் எங்களோட இருக்கிறீங்க, கர்த்தர் எங்களோட இருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோமே. எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இது முள்ள நேரங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 35ஆம் பக்கம் பழைய ஏற்பாடுல நான் சேர்ந்து வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது யாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால், யாக்கோபு என்கின்ற ஒரு மனிதன். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? தேவிகான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பக்கத்தில் ஜாரன் ஆட்லின்னு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, எனக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ லட்சுமின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கோடீஸ்வரன் எதுக்கு பேர் வைக்கிறாங்க? கோடீஸ்வரன் எதுக்கு பேர் வைக்கிறாங்க? பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு கோடீஸ்வரன் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, அவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அவன் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். ஆனால் கோடீஸ்வரன் எல்லாம் கோடீஸ்வரனா வாழ்கிறாங்களா? இல்லையே. அடுத்த மாதம் அடுத்த வாரம் அவருக்கு என்ன பண்ணுவார், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் சுற்றிட்டு இருப்பார். இப்போ பெயர்னால் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் வைக்கிற பெயர் வைக்கிறதுனால் ஆசீர்வாதம் வந்து விடவில்லை.
நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை வைக்கிறேன், ராஜான்னு பேர் வைப்பதினால் அவர் அரசனாய் மாற மாட்டார். ராஜா மாதிரி வாழணும். ஆனால் அந்த ராஜாவாய் வாழ்வதற்கு அவர் முயற்சி செய்யலாம். ராஜாவாய் ஆவதற்கு அவர் முயற்சி செய்யலாம். அப்போ ஏதோ ஒன்று அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு வல்லமை அவனுக்கு தேவைப்படுகிறது. எப்பேற்பட்ட மனிதனுக்கும் ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு உதவி என்று தேவைப்படும். எவ்வளவுதான் பெரிய பணக்காரராய் இருந்தாலும், சென்னையில் இப்போ மழை வந்தது, யோசிச்சு பாருங்க, வெளியே வர முடியல, தண்ணி. எத்தனையோ ஆக்டர்கள் வீட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க. ஆனால் எத்தனையோ பணம் எல்லாம் வைத்திருந்தாலும் வீட்டுக்குள்ள வர தண்ணியை நிறுத்த முடியலை. பணத்தால் செய்ய முடியாதது. சில காலகட்டங்கள் வரும்போது எல்லாம் நின்று போனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இப்ப இந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தன் என்கின்ற பெயர் வைத்தார்கள். எத்தன்னா என்ன தெரியுமா? ஏமாத்துக்காரன். நம்ம இப்படி பேர் வைப்போமா? யாக்கோபு அப்படின்னாலே எத்தன். எத்தன் என்றால் ஏமாற்றுக்காரன். அவன் இயற்கையாகவே அவனுக்கு அந்த சுபாவம் அவனுக்குள்ளா வந்து விட்டது. 2 பேர் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க. நான் ஒரு வரலாறு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், புதுசாக வந்ததுனால. ஒரு தாய் கர்ப்பம் அடைகிறாள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் கருவில் என்ன பண்ணுறாங்க? ட்வின்ஸ் பேபி கருவில் இருக்கு. அப்போ தாய் என்ன பண்ணுறாங்க? பிரசவிக்கும் போது முதல்ல என்ன பண்ணுறான்? ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் பேர் என்ன பண்ணுறான்? ஏசான்னு வைக்கிறாங்க. 2வது அவனுடைய காலை பிடித்து கொண்டு இன்னொருவன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன வைக்கிறாங்கன்னா யாக்கோபன் என்று பேர் வைக்கிறாங்க. ஏசா என்பதற்கு மயிர் அழகன் என்று அர்த்தமா. உடம்பு ஃபுல்லா முடி இருக்குமா, அவ்வளவு அழகா இருப்பானா. ஏசா என்றால் மயிர் அழகன். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்னா காலை பிடித்து கொண்டு வந்தவன். யாக்கோபுனா என்ன? காலை பிடித்து கொண்டு வெளியே வந்தவன். அவனுக்கு பெயர் எத்தன். எத்தன். இவங்க பிறக்கும் போது தாய்க்கு வயசு என்னன்னா 60 வயசு. தாய்க்கு எத்தனை வயசா? 60 வயசு. 60 வயசுல இவங்க என்ன பண்றாங்க? 2 பேரும் பிறக்கிறார்கள். 2 பேரும் வளர்கிறார்கள். ஒருவன் அவன் என்ன பண்ணுவானா? வேட்டையாடக்கூடியவன். ஏசா என்பவன் வேட்டையாடக்கூடியவன். வீட்டில் 2-3 பேர் பிறந்தாலும் ஒரே மாதிரி எல்லாரும் வேலை செய்கிறாங்களா? ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஏசா என்ன பண்ணானா? வேட்டையாடுவதில் அவன் வல்லவன். ஆதியாகமம் 25:27 நான் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இப்போ இந்த 2 பேரும் வளர்கிறார்கள். வளர்ச்சி அவசியம், அப்படித்தானே? குழந்தை பிறந்த பிறகு அப்படியே இருப்பாங்கல்ல. வளர்கிறார்கள். ஒருத்தவன் என்ன பண்றானா? வேட்டையாடி அவன் காட்டிலே இருக்கிறவனா இருக்கிறான். ஒருத்தவன் வீட்டில் இருக்கிறவனா இருக்கிறான். கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசியா இருந்தான். ஒருத்தவன் தாய் கூட இருக்கிறான். இன்னொருத்தவன் எங்க இருக்கிறான்? காட்டுல இருக்கிறான். காட்டுல இருக்கிறவனுக்கு என்ன பேரு? ஏசா. ஞாபகம் வச்சு சொல்றேன். 2வது யாக்கோபு. அவன் எங்க இருக்கிறான்? வீட்டில் இருக்கிறவனாய் இருக்கிறான். இவன் ஒரு ஆள் யுத்தம் பண்ணுவதில் சூப்பர், கை தேர்ந்தவன். அவன் காடு 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 எப்பொழுதும் என்ன பண்ணுவானா? அவனை சுற்றிலும் ஒரு கூட்டத்தை வைத்திருப்பான். வேட்டையாடி போய் நல்லா சாப்பிடணும், திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். திருப்பி என்ன பண்ணுவான்? வேட்டையாடுவான், சாப்பிடுவான். இன்னொருத்தவன் அப்பா அம்மா தாயி, அவனுக்கு அநேக என்ன பண்ணிதான்? வசதி, செல்வாக்குடையவன். ஏனென்றால் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எம்பியுடைய மகனோ அல்லது எம்எல்ஏவுடைய மகனோ அல்லது ஊர் தலைவருடைய மகனா இருந்தால் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சேர்த்து வைத்த ஆஸ்திகள்லாம் யாருக்கு வரும்? பிள்ளைக்கு வரும். அப்ப அந்த பிள்ளை அதை என்ன பண்ண வேண்டும்? பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சொத்துகள் அநேக இருந்தது. ஆடு மாடு, மிருக ஜீவன்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், பணிவிடை செய்வதற்கு ஆட்கள், இவை எல்லாம் இருக்குது. ஆனா இத ஒருத்தவன் என்ன பண்றான் தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு காட்டுல இருக்கிறான். இன்னொருத்தவன் தாயோட பொறுப்பா இருக்கிறான். அதையெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கிறான்.
நாட்கள் வருகிறது. 25-30 வரும்போது, அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான குழியிலே, அதுக்கு முன்னாடி 29 வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். இவன் யாக்கோபு என்கிறவன் யாரு? கூழ் சமைக்கிறவன் அல்லது அவன் என்ன பண்றானா, சமையல் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறான். ஏன்னா தாயோட இருந்து பழகிவிட்டான், குடும்பத்தோடு இருந்து பழகிவிட்டான். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. வேட்டையாடுவான், எடுத்து வந்து கொடுப்பான், சமைப்பாங்க, சாப்பிடுவான், திருப்பி போவான், வேட்டையாடுவான். அவன் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் சமைக்கும்போது அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கின்ற பேர் உண்டாயிற்று. அப்போது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் கடவுள் முதற் பிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் பிறந்தா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முதல் குழந்தைக்கு அதிகமாக பாசம் வைப்போம், அதிகமாக செல்லத்தை ஊட்டி வளர்ப்போம் அடுத்த பிள்ளை வரும் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பத்திரமா வச்சுப்போம், அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் முதல்ல பிறந்திருக்குது, அது என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம். ஆனால் ரெண்டாவது ஒன்று வந்துடுச்சுன்னா சாத்துன்னு சாத்துவோம். ஆனால் முதல்ல பிறந்தவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாசமோ அந்த நேசமும் நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணும், என்னைக்குமே அது இருக்க தான் செய்யும். ஆனால் பைபிளில் இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 3ல் 1 பங்கு யாருக்கு? 3 பங்கு பெரியவனுக்கு, 1 பங்கு சின்னவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். இவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா இப்ப தம்பி கேட்கிறான் இந்த கூழுக்காக. தம்பி எவ்வளவு உஷாரா இருக்கிறான் பாருங்க. யாக்கோபு, நீ என்ன பண்ணு, உனக்கு கூழு தானே வேணும், அந்த சிவப்பான கூழு. ஒருவேளை அந்த கூழுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கலாம், வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சில நேரம் சில ஆட்கள், அந்த நாட்களில் பாருங்க, நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக கை நாட்டு வச்சுட்டேன், விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணிட்டேன், கை நாட்டு வச்சுட்டேன், சைன் பண்ணி கொடுத்துட்டேன், என் சொத்தையே ஆட்டிய போட்டுட்டான், என் சொத்தை என் வீட்டெல்லாம் அபகரிச்சிட்டான்னு சொல்றது போல இவன் ஏமாற்றப்படலை. இவன் கேட்குறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தந்துடு அப்படின்னு சொல்லும்போது அந்த கூழுக்காக ஆசைப்பட்டு அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிற்று. இந்த சேஷ்டபுத்திர பாகத்துல கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. முதல்ல பிறந்தவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. இப்போ தம்பி கேட்ட உடனே அவன் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் தர முடியாது, இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மேன்மை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், இதை நான் தர மாட்டேன், நீ கூடு குடிப்பியா கொடுக்க மாட்டியா, நான் ஒரு அண்ணன் தானே, நீ கொடுக்கலாமேன்னு பேசாம அவன் என்ன பண்ண என்றால், அப்போது யாக்கோபு என்ன பண்ற, அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சில நேரம் நாம் அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எதுக்கு இந்த வாக்கு தத்தம், எதுக்கு இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல வேண்டும், எதுக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும், எதுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லாமல் வாக்கு தத்தங்களை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். இவன் சொல்றான், நான் சாக போறேன், நான் கூழ குச்சிட்டு சாக போற. ஆனா அவன் சாகவில்லை. செத்திருந்தானா பிரச்சனை இல்லை, சாகல. என்ன நடக்குதுன்னா, நாட்கள் போகிறது. அடுத்தது அவன் சொல்றான், அப்போது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அலட்சியம் பண்ணினான். 25-34 அவன் அலட்சியம் பண்ணினான். கடவுளுடைய மேன்மையை அலட்சியம் பண்ணினான். கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணினான். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? ஆணையிட்டு கொடுத்தார்கள். ஆணையிடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மூப்பர்களை அழைக்க வேண்டும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவன் என்ன பண்ணணும், இவன் சத்தியம் பண்ணி கொடுக்கணும், ஆணையிட்டு கொடுக்கணும். கொடுத்து விட்டான். இப்பொழுது நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. நாட்கள் போகிறது, கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. இப்போ வீட்டில் என்ன பண்றான், நம்ம சொல்ற மாதிரி சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுன்னு சொல்றோம் பாருங்க. அது போல இவன் ஆசீர்வாதத்தை இவன் கொடுத்துட்டான். இனி அதை பத்தி என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது.
அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சில நேரம் நாம் அசட்டை பண்ணிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சில சூழ்நிலைகள் அசட்டை பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எங்க போகனா தரித்திரத்துக்கும் கஷ்டத்துக்கும் நம்மை கொண்டு போய் விட்டுரும். அடுத்த வசனம் வாசிக்கும் போது 67:1 நான் வாசிக்கிறேன். 25ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் ஆதியாகமம் 25:34 வரும்போது, அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான், விற்று போட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரும்போது, ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருள் அடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். இப்போ அப்பா வயசாகி போச்சு, கண்களில் பார்வை மங்கி போச்சு. இப்போ அப்பா என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை அழைக்கிறார். அழைத்து சொல்றாரு, அப்போது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் என்ன நாளில் என்று அறியேன். நான் வயசாகி போச்சு, எப்ப எனக்கு மரணம் வரப்போகுதுன்னு தெரியலப்பா. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமாவை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்போ அப்பா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் தான் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணான், அசட்டை பண்ணினான். ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். இரண்டாவது, இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பன் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஏன் சில வாலிபர்கள்லாம் யோசிச்சு பார்க்குற, அநேக விபத்தில் வாலிபர்கள் மரித்து போகிறார்கள். நீங்க நியூஸ்ல பாருங்க, அநேக விபத்துல மரித்து போகிறார்கள். அநேக பேர் சின்ன வயசுல மரித்து போகிறார்கள். ஆனா அவங்களை விசாரித்தால் அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாதவனா இருப்பான். குடிச்சிட்டு வெறிச்சிட்டு மனம் போன போக்குல தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு அவன் இருக்கிறதுனால என்ன பண்ணுவானா, தன்னுடைய தகப்பனையோ தாழையோ தூஷிக்கிற தீபம் கார் இருள அணைந்து போகுமா. தன்னுடைய தகப்பனைய தாழிய தூஷிக்கிற தீபம் எப்படி அணைந்து போகுமா, கார் இருள அணைந்து போய்விடும். இன்னைக்கு நாம் நன்றாய் இருப்பதற்கு, உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன பண்ணணும், கனம் பண்ண வேண்டும். உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் மருந்து சாப்பிடு, ஜிம்முக்கு போ, அப்புறம் நீ பூஸ்ட் குடி, நீ என்ன பண்ணு, நல்லா இருக்கிற எல்லா எல்லா கறியும் சாப்பிடு, நான்வெஜ் சாப்பிடு, காய்கறிலாம் சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா வேத வசனம் சொல்கிறது, உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும், அப்பா அம்மாவை மதிக்க வேண்டும். இந்த நாட்கள்ல இது எல்லாமே எப்படி ஆயிப்போச்சுன்னா கம்மி ஆயிக்கொண்டே வருகிறது. அம்மா கூப்பிட்டு சொன்ன, நீ என்ன சொல்லத்து, நீ நான் பச்சிக்கிறியா, நான் கான்வென்ட்ல படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ஒரு காலத்துல வந்துட்டோம். ஆனா வேதம் சொல்கிறது, உன் ஆயுசு நாட்கள் நன்றாயிருப்பதற்கு, நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் சாகிற வரைக்கும் நாம் கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ செய்திகள்ல நாம பார்க்கிறோம், எத்தனையோ நியூஸ் சேனல்ல கேட்கிறோம், பிள்ளை என்ன பண்றாங்க, அம்மாவை தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டு வந்துடுறான், கட்டுலோட தூக்கிட்டு போய் தாயை என்ன பண்றான், ரோட்ல விட்டுட்டு வந்துடுறான். 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவனுக்கு தேவையான உடையை கொடுத்து பணத்தை கொடுத்து அவனுக்கு சின்ன காலில் முள்ளு கொடுத்தனாலும் இவங்க கண்ணீர் விட்டு வளர்த்த பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, தெருவுக்கு தாயை கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பது போல தெரியலாம், ஆனால் அவனுடைய தீபம் காரிருள்ள அணைஞ்சு போகணும். என்ன அர்த்தம் தெரியுமா, நீ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா போகின்ற பாதை இருளான பாதை. இந்த பாதையில நீ நினைச்சிட்டு இருக்கிற வெளிச்சம் கூட இருக்கிறது போயிலாம் நினைக்கிற, ஆனா சடனா அந்த வெளிச்சம் அணைந்து போச்சுன்னா நீ முழிச்சிட்டு இருப்ப, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும், அசட்டை பண்ணக்கூடாது. முதிர் வயதில் அவங்களை நாம் தான் பராமரிக்க வேண்டும். முதிர் வயதில் நாம் தான் அவர்களை என்ன பண்ணோம், பாதுகாக்க வேண்டும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல்
இராத உங்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்குது, ஒருவருக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா, போய் நிச்சயம் உதவி செய்யுங்க. அது எப்பேற்பட்ட உதவியா இருக்கலாம். ஒரு ஆளுக்கு கூட பக்க பலமா ஹாஸ்பிட்டலுக்கு துணையா போயிட்டு வரலாம், அல்லது ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து ஒரு சோப்பு வாங்கி கொடுக்கலாம், ஒரு சீப்பு வாங்கி கொடுக்கலாம், அல்லது தலை வார முடியல ஹேண்டிகாப்டா இருப்பாங்க தலைவாரி உள்ள, அது எல்லாமே உதவிதான். 10 லட்சம் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. போய் கொஞ்ச நேரம் உக்காந்து அவங்க பக்கத்தில், அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா, சாப்பிட்டீங்களாம்மா. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். தர்மபுரிக்கு ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் ஒரு கோயிலில் நடக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருநங்கைகள்லாம் வரிசையாக வந்து அவர்களை ஆசீர்வதித்தார்கள். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அது ஒரு இந்து கல்யாணம். அப்போது நான் கேட்டபோது, எதுக்கு அத்தை இவங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க திருநங்கைன்னா, அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நன்றாக இருப்பார்கள், இவங்க குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், அவர்களுடைய நம்பிக்கை. நான் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருந்தேன். அப்புறம் அந்த திருநங்கையில் ஒரு அக்கா நாகம்மாள் அவங்க பேர் வந்தாங்க. வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு நான் சொன்னேன், ஏசப்பா இருக்கிறாங்க. நானும் ஆண்டவரை பற்றி சொன்னேன். என்னக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ வந்தீங்க, ஏதோ தலையில் கை வச்சிங்க, என்ன பண்ணீங்க, நான் இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்தும் போது என்ன பண்ணுவாங்களாம், நன்றாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையை இப்படி இருக்கிறது. இப்போ பைபிள்லேருந்து சில வசனங்களை பேசினேன், மத்தேயுலேருந்து பேசினேன். ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஒரு இடத்த என்ன பண்ண வச்சிருக்கிறாரு, வேதத்தில் வச்சிருக்கிறாரு. பரலோகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு இடம் உண்டு என்று அவர்களோட பேச தொடங்கினேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்கள் தகப்பனும் தாய் எங்களை கைவிட்டுட்டாங்க, ஆனால் எங்களை விசாரிச்சிங்க, நன்றி. அப்புறம் ஃபோன் பண்ணி நான் அவங்ககிட்ட பேசினேன், அக்கா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா. ஒரு நாள் அழுதாங்க, என்னை யாருமே விசாரிக்கல, ஆனால் நீங்கள் விசாரித்தீங்க. இந்த விசாரிப்பை கூட அவங்களுக்கு செய்கிற ஒரு உதவி தான். யோசிச்சு பாருங்க, திருநங்கை என்றால் நாம் அற்பமாக எண்ணுகிறோம், அப்படி அல்ல. அவர்களும் ஆண்டவர்களுடைய படைப்பில் அவர்கள் ஒன்று. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு மேன்மையான ஒரு இடம் உண்டு, நம்மை விட சிறந்த ஒரு இடம் உண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டால். நான் சொல்கிறேன், இந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சும்மா ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சா கூட அவளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் என் கல்யாணத்துக்கு ஒரு சாரி கேட்டாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கும் தேடி பார்த்தேன், நம்பர் கிடைக்கல. ஆனாலும் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே எப்படியாவது ரட்சிக்கப்படட்டும், எப்படியாவது உண்மை அறிந்து கொள்ளட்டும். அந்த ஆத்மா என்ன பண்ணக்கூடாது, விலையேற பெற்றது, அது உம்மிடத்தில் என்ன பண்ணணும், வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன், இங்கே ஈசாக்கு என்ன பண்ணுறானா, ஈசாக்கு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஏன் இதை சொல்ல வந்தேன், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தாயுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவர்கள் கண்ணீர் விட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்காது, நன்றாய் இருக்காது. அதுக்கு பிற்பாடு அவன் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவன் புறப்பட்டு போனான். அதுக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவம் 5ஆம் வசனம், ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்போது வனத்துக்கு போனான். ஏசா போயாச்சு, தாய் என்ன பண்றாங்க, இதை கேட்கிறாங்க. இப்போ அப்பா ஒரு பிள்ளையின் மீது பாசமாக இருக்கிறாள், தாய் ஒரு பிள்ளையின் மீது பாசமாக இருக்கிறாள். இன்றைய நாட்களில் இப்படி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். பிள்ளைகளை ஒரே மாதிரி நாம் நேசிக்க வேண்டும், அது எத்தனை வயசானாலும் சரி. இங்கே ஈசாக்கு தன்னுடைய மகன் மீது, முதல் மகன் மீது பாசம் வைத்திருக்கிறான். இங்க தாய் 2வது மகன் மீது பாசம் வைத்திருக்கிறாங்க. இருக்கட்டும், நல்லதுதான். ஆனால் நாம் அப்படி அல்ல, இருவரையும் ஒரே போல் நேசிக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். என்ன, ஒரே மாதிரி எல்லாரையும் நேசிக்கணும். ஒரு பிள்ளைக்கு 2000 ரூபாய் ட்ரெஸ்ஸும் ஒருத்தவனுக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸுனா உங்களுக்கு பிரச்சனை வராது, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பானுங்க. அதுதான் இங்க நடக்கிற சம்பவம். அப்போது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உமக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தையை போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணம் அடைமுன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றான். தகப்பன் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்க நினைக்கிறான், ஆனா தாய் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்க நினைக்கிறாள். ரெண்டும் ஒரு போட்டியில போயிட்டு இருக்கு. ரெண்டும் ஒரு மோசமான ஒரு நிலைமை தான்.
ஒரு பக்கம் அப்பா மனதார யாரை வாழ்த்தணும்னு நினைக்கிறார் தெரியுமா? மூத்த மகனை. அதற்கப்புறம் நடக்குது, யாக்கோபு ஒரு ஆட்டை என்ன பண்றான், எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்பா இப்ப அம்மா என்ன பண்றாங்க, சமைச்சு கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்போது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வானே என்றான். இப்போ இவனும் யோசிக்கிறான். யாக்கோபு என்ன யோசிக்கிறான்? ஒரு பக்கம் மா ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் அவன் என்ன பண்ணிட்டேன், ஏமாத்தி வாங்கிட்டேன். இப்போ அப்பா நான் யாக்கோபு என்று கண்டுபிடித்தால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன சாபம் என் மேல போட்டுருவார், சாபத்தை விட்டுடுவார். காரணமில்லாமல் சாபம் தங்காது. அப்போ இன்னொரு பக்கம் காரணத்தோட ஒரு ஆள் உங்களை சபித்தால் தங்கும். அப்போ யாரிடத்திலும் சாபம் வாங்காதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் துரோகம், நம்பிக்கை துரோகமோ அல்லது மற்ற காரியங்களும் யாருக்கும் செய்யாதீர்கள். ஒருவருக்கு தீமை செய்யாதீர்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வதே நாடுங்கள். அப்ப இப்போ யாக்கோபு சொல்றான் தாயை பார்த்து, அம்மா அப்பா என்ன சபிச்சிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? 13ஆம் வசனம். அதற்கு அவள் தாய், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். இப்ப தாயுடைய இதயம் பாருங்க. தகப்பன் ஒருவேளை சாபம் இடமாட்டார், தெரிஞ்சா கூட சபிச்சிருக்க மாட்டாரு. ஆனாலும் அவள் சபித்தாள். ஒருவேளை என் தகப்பன் என்னை சபித்தால் அந்த சாபம் ஏன் மேல வரட்டும். இன்னைக்கு நான் இதை ஒப்பிட்டு சொல்றேன்னா, இன்னைக்கு நம் மீது வருகிற சாபத்தை ஆண்டவர் நமக்கு வருகிற ஆக்கினையை பிதா என்ன பண்றாருன்னா, நமக்காக நாம் செய்கிற பாவத்துக்காக அவர் தண்டனை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் போய், ஆண்டவரே தகப்பனே என் மகன் செய்த தப்பை மன்னிச்சிடுங்க, அந்த தண்டனை ஏன் மேல் வர வேண்டும் என்று சொல்லி அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்தார். நாம் செய்த பாவத்துக்காக, நாம் செய்த அக்கிரமத்துக்காக, நாம் செய்த துரோகத்துக்காக இந்த தாய் சொல்றாங்க அந்த சாபம் என்மேல் வருவதாக. ஆனால் அதை இயேசு கிறிஸ்து அதை நிஜமாய் மாற்றினார். நாம் செய்த பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில காயப்பட்டு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஏனென்றால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக. ஒருவேளை அந்த சாபம் இவன் மேல் வந்ததென்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நாம் சபிக்கப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சாபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நம்மை இன்று ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ரெண்டாவது இங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அந்த தாயின் பேச்சை கேட்டு அவன் அப்படியே செய்தான். வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27:22 ஒரு வாசிங்கள். நானே வாசிக்கிறேன், சரி நீங்க படிப்பீங்க தான் பார்த்தேன். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளதாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்போது அவன், என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா அவனை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்போது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்போது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்போது அவனுடைய வஸ்திரங்கள் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இங்க தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபு ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். தகப்பனின் ஆசீர்வாதம். இன்னைக்கு பிள்ளைகள் பிறந்தால், உதாரணத்துக்கு சொல்றேனே, இன்னைக்கு ஒரு வேளை ஒரு வீட்டில் பிள்ளை பிறக்குதுன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு
மூஞ்சி பத்தியா அவங்க அம்மா மாதிரி இருக்குது, வாய் பத்தியா அவங்க அப்பா மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு பாரு அப்பம் புத்தி அப்படியே இருக்குது பாருன்னு குழந்தைய சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் பிராமணர்கள் அவர்கள் பிள்ளைகளை பார்க்க போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம்? ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைய பார்க்கும் போகும்போது போயிட்டு அவங்க ஐயா அம்மா மாதிரி இருக்குது, ஐயா அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களாம். குழந்தைய பார்த்துட்டு நீ கலெக்டர் ஆவ, நீ டாக்டர் ஆவ, நீ என்ன ஆவ, எம்பி ஆவ, நீ முதலமைச்சர் ஆவ, நீ பெரிய ஆளாவன்னு சொல்லுவாங்களாம். அதனால தான் இன்னைக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஏன் அவங்க உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லும் போதே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு நாம குழந்தைய பார்க்கும்போது அம்மா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது, மூக்க பாரு, அது கண்டம் பாரு, இது வாய பாரு, இதே பேசிட்டு வரும். ஆனா யூதர்கள்லாம் இதை தான் செய்தார்கள். யூதர்கள் பிள்ளையை பார்க்கும்போது ஆசீர்வதிப்பார்கள், வசனத்தை சொல்லுவார்கள், இஸ்ரவேலின் தேவன் தான் உன் தேவன், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை சொல்லுவார்கள். அதனால் தான் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். இன்னைக்கு யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அவன் ஏமாற்றி வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டான். ஆனால் பிற்பாடு அங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு பகை வருகிறது, பெரிய ஒரு பகை வருகிறது. இப்பொழுது அண்ணன் வரான். அண்ணன் யார்கிட்ட வரான்? தகப்பன் இடத்தில் வந்து ஏசா 38 ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். தம்பி யாக்கோபு ஆசீர்வாதங்களை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான். இப்போ யாக்கோபு என்ன பண்றான்? ஏசா அப்பா இடத்தில் வந்து தகப்பனே என்னை ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ என்று அவன் அழுகிறான். ஒரே ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியினும் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து பனியோடும் இருக்கும். அவ்வளவுதான், ஒரே ஒரு ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஒன்று. காரணம் என்ன தெரியுமா? அவன் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அஸ்டை பண்ணினான். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. கிடைச்சது ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறம் நடக்கிற காரியத்தை தான் ஒரு ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற பாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 41 வாசிக்கும் போது 40 வாசிக்கிறேன். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்போது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். இங்க அழகா வாசிக்கிறோம். ஏசா என்ன பண்றான் தெரியுமா? என் ஆசீர்வாதம்லாம் தம்பி பெற்றுக்கொண்டு போனான். ஒரு நாள் என் அப்பா செத்து போவாரு, ஒரு நாள் என் அப்பா மரிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது அவனை நான் போட்டு தள்ளிடுறேன்டா அப்படின்னு சொல்லி எங்க சொல்றானா தெரியுமா? இருதயத்திலே சொல்லி கொண்டான். வசனம் வாசிக்கிறோம், இருதயத்திலே சொல்லி கொண்டான். அடுத்த வசனம் வரும்போது மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் 42 ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான் என்றான். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய இருதயத்துல சொல்லி கொண்டதை ஒரு தாய்க்கு அறிவிக்கப்பட்டது. யார் போய் சொன்னாலும் யோசிக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும். ஏசா யார்கிட்ட சொல்றான்? இருதயத்துல சொல்றான். என் அப்பா ஒரு நாள் சாவாரு, அன்னைக்கு தம்பியை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு இருதயத்துல சொல்லி கொண்டதை இப்போ மூத்த மகனாக ஏசாவின் வார்த்தை ரெபேக்காளு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் வைத்திருக்கும் போது எந்த மனுஷனாலையும் உங்களை அழிக்க முடியாது, எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனும் உங்களை கொல்ல முடியாது, எந்த மனுஷனும் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இங்க ரெபேக்காளுக்கு சொல்லப்படுகிறது. இருதயத்தில் நான் சொல்றேன், உங்களை விரோதமாக ஒரு ஆள் மனதில் தப்பா நினைச்சா கூட ஆண்டவர் உங்களை வேற பாதையில கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார்.
பக்கத்தில் இருக்கிற ஆளு கூடவே இருந்துங்கன்னு உங்களை பற்றி தப்பாக நினைச்சா கூட, அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளு கூடவே இருந்து உங்களை தப்பாக நினைச்சா கூட, அல்லது உங்களுடைய உற்சார் உறவினர் உங்களை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு தீமையாய் செய்ய நினைத்தால் கூட ஆண்டவர் அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏசாவுடைய எண்ணத்தை ஆண்டவர் அறிந்தார். ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது, ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானிலே இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடி போய். இங்க வாசிக்கிறோம், இங்க அம்மா சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, நீ என் சகோதரன் வீட்டுக்கு ஓடி போயிடு, இங்க இருக்காத. ஏனென்றால் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அனுப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழக்க வேண்டும் என்றான். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய குமார்த்திகளிலே யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றான். நான் கடைசியா என்ன பண்றேன், மீதி அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கே தாய்க்கு அறிவிக்கப்பட்டது, இப்போ தாயுடைய சொல்லை அவன் கேட்கிறவனாய் இருக்கிறான். அவன் எவ்வளவுதான் ஏமாத்தினாலும் தகப்பனு தாயுடைய பேச அவன் கேட்கிறவனாயிருந்தான். இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது அவன் கீழ்ப்படிந்தான். யாக்கோபுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார். யாக்கோபு பார்ப்பதற்கு அவன் எத்தன்னு சொல்றோம், ஆனால் அவன் கடின உழைப்பாளி. அவனை மாதிரி கடினமா உழைப்பதற்கு ஒருவனும் கிடையாது. குளிரில் இருக்கிறார், 10 முறை சம்பளம் மாத்துறாரு. ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம். அப்படிலாம் யாரு வேலை செஞ்சு கல்யாணம் பண்றா? ஆனா யாக்கோபு காத்திருக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார். ஏமாற்றப்பட்டான். ஒரு ஆளை நாம் ஏமாற்ற நினைச்சா நாம் ஏமாறுவோம். நான் எதுக்கு இந்த அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன், எதுக்கு இவ்வளவு விளக்கமா நான் படிக்கிறேன்னா, பாயிண்ட்ஸா சொல்லிட்டு போயிடுவேன். புதுசா வந்திருக்கிறாங்க, சில வரலாறுலாம் அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், புரிய வேண்டும். நான் சொல்றேன், ஏசா மனதில் நினைத்ததை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது சில நேரம் அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்குள் வந்த பிறகுதான் பிரச்சனை, நான் ரட்சிக்கப்பட்ட பிறப்பாடுதான் பிரச்சனை, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பாடுகள் என்று அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா அது அல்ல. ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியுமா? நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடக்கிற சம்பவம், -1 -2 ஃப்ளோர் கீழே இருக்கும். பூமி கீழே எத்தனை ஃப்ளோர் இருக்கும்? 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருக்கும். அதில் கார் பார்க்கிங் பண்ணுவாங்க, பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், பூமி கீழே. அப்போ நான் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால கரண்ட் இல்லை, அங்கே லைட்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி, மழை வந்துச்சு, தண்ணி பாதி அளவு இருக்கு, இன்னும் விட்டால் இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு. அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். -1 போயிட்டு -2 நடந்து போகிறேன். -3 போனால் தண்ணி ஃபுல்லாக, அதை நாங்கள் மோட்டரை போட்டு தண்ணியை வெளியேற்றணும். அப்போ நானும் ஒரு சேரம் 2 பேரும் நடந்து போகிறோம். ஏன்னா பழகின இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே நடந்து போகிறோம். திடீர்னு என் மைண்டில் தோணுது, டார்ச்சை ஆன் பண்ணு. செல்ஃபோனில் டார்ச் இருக்கும். அப்போது செல்ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணுறேன். நடக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்குது. நான் நடந்து போகிறேன், இப்படி நடந்து போகிறேன், 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சா பாம்பு என்னை போட்டு தள்ளும். திடீர்னு டார்ச் அடிக்கிற, மனசில் சொல்லி டார்ச் அடின்னு அடிக்கிறேன், பாம்பு படம் எடுக்குது. உடனே என்ன பண்ண, கையில் இருக்கிற ஒரு கொடையை வச்சு ஒரே அடி, டொமால்னு வச்சா தலை ஓடி போச்சு தனியாக. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நான் டார்ச் ஆன் பண்ணலைன்னா செத்தே போயிருக்கலாம். நான் செத்துருப்பேன், கூட வந்த சாரு செத்துருப்பார். 2த்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஏன் இருட்டில் டார்ச் ஆன் பண்ணாமல் போயிருந்தா மறிச்சிருப்பேன். அநேக நேரங்களில், சில நேரம் நான் எதுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால், ஆண்டவரை அறியாமல் இருந்திருந்தால் நாம் எப்பொழுதோ மரித்து போயிருப்போம். என்ன மரணம்? இந்த மரணம் இல்லை, நித்திய மரணம். பரலோக ராஜ்யம் என்கின்ற இடத்துக்கு நம்மால் போக முடியாது. ஆனால் ஆண்டவரை அறியும் போது ஆண்டவர் வெளிச்சத்தை போட்டு காமிக்கிறார். அந்த பாம்பை எது காமிச்சாரு?
உனக்கு முன்பாக பிரச்சனை இருக்கு, அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று ஆன் பண்ண உடனே என்ன பண்ணு, பிரச்சனையை காமிக்கிறாரு. அதுக்கு நான் பயந்தாச்சு ஓடன்னா என்ன பண்ணோம், துரத்திட்டு வந்து அடிக்கும். அப்போ நம்ம அதை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் சில காரியங்களை காமிக்கும் போது நாம் நினைக்கிறோம் அது பிரச்சனைன்னு. அது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். சில மனிதர்களை குறித்து அப்பதான் நமக்கு தெரிய வரும். சில ஆட்கள் குறித்து நமக்கு விரோதமாக செய்கிற காரியம் அப்பதான் தெரிய வரும். இது எல்லாம் எதற்காக தெரியுமா? ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்காக. ஒருவேளை நான் அப்படியே ஒரு வீட்டில் பாம்பு இருக்கு, இருட்டாரைக்குள்ளே போயிருந்தேன்னா போட்டு தள்ளி இருக்கும். ஆனால் லைட்டு போட்டவொடனே நமக்கு அங்கே பாம்பு இருக்குன்னு தெரியுதுல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவருக்குள்ளாக வரும்போது சில ரகசியங்களை, சில காரியங்களை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க கூடாது, பாடுகள் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட்ட வசனத்தின்படி ஏசாவுடைய வாழ்க்கையும் யாக்கோபுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், உலகத்தை எப்படி ஜீவிக்க வேண்டும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணக்கூடாது. தகப்பனையும் தாயையும் அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் ஏசாவுடைய வாழ்க்கையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்கிறோம். ஒரு தகப்பன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன, ஈசாக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? பிள்ளைகள், தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை, முதியவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, வயசானவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இதெல்லாம் நாம் என்ன பண்ணோம், இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற இடங்களுக்கு கண்கள் மூடி, ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்த ஆண்டவர், எங்களோடு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றினீங்க, இவர்களையும் மாற்றுவீராக. தகப்பனையும் தாயையும் பாதுகாக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவீராக. சில நேரங்கள் ஆண்டவரே கஷ்டமாயிருக்கும், கஷ்டமாய் தோணும். ஆனால் விட்டு விடாதபடிக்கு கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தகப்பனையும் தாயையும் ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.